தினம் நைட்டு பசங்களுக்கு இட்லி தோசை இதுதான் ரிப்பீட்டடாக செஞ்சு கொடுத்துருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சமாக ரவை, பீன்ஸ், கேரட் இதுதான் இருந்தது. இதை வச்சு ரவா கிச்சடி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றனால அரை பெரிய வெங்காயம், அரை தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக பீன்ஸ், கேரட் எடுத்துக்கிட்டேன். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு காயெல்லாம் வதக்கி விட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டு அப்புறமா தான் ரவையை சேர்க்க போகிறேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு கட் பண்ணி வச்சதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோட வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நான் சேர்க்கலை. காயை கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கி விட்டு நான் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். உப்பெல்லாம் பார்த்துட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னால 1 டம்ளர் ரவை தான் எடுத்திருக்கேன். அதுவே 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் பெரியத்த வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க முருங்கைக்காய், வாழைக்காய் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. வாழைக்காய் குட்டி குட்டியாக தான் இருக்குது, இது பழுக்காது. அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். பொரியல் இல்லைனா ஏதோ ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கவரில் கட்டி எடுத்து வச்சிட்டேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா கழுவிட்டு அப்படியே கட் பண்ணி, காய் ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் நார்லாம் உளிக்காமல் அப்படியே கட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியே வச்சா வாடி போயிடும். அதனால் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ரவைக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துட்டோன்னா நல்லா உதிரியாக பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும். 1 டம்ளர் ரவைக்கு பெரிய சொம்பில் 1 சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதுதான் அளவு. காய் எல்லாமே காலியாச்சு. பீன்ஸ், கேரட் மட்டும்தான் இருந்தது. அதெல்லாம் கேரட்லாம் கொஞ்சம் அழுகுற மாதிரி இருந்துச்சனால பொரியலுக்கு தனியாக, சாம்பாருக்கு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ரவை, சேமியா இது 2மே எனக்கு எப்போயுமே சரியாக செய்யவே வராது. ஆனால் இந்த ரவை கிச்சடி நிஜமாகவே சூப்பராக வந்துருந்துச்சு. உதிரியாக பஞ்சு மாதிரி. சின்னவ மகி